ஹலோ, எல்லாருக்கும் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பண்ணை வீட்டுக்கு வந்து 13 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய பேர குழந்தைகளோட குதூகலமாக கண்ணாமூச்சி, கடல் கரை விளையாட்டு, கண்ணை விளையாட்டு, சிலம்பு எல்லாம் விளையாடியாச்சு. குழந்தைகள்ட்ட என்னென்ன வீடியோ போட முடியுமோ அது கூட போட்டாச்சு. குழந்தைகளுடன் ஜாலியாக ஐபேக்கோ ஐஸ்கிரீம் கடைக்கு போய் விதவிதமான ஃப்ளேவரில் விதவிதமான டாப்பிங்லாம் கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. வீட்டில் பழம்பொரி, மாலாடு, பஜ்ஜி மற்றும் பணியாரம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அடுத்தவள என்னாச்சு, பரீட்சை ரிசல்ட் வந்தது. பசங்க அருமையான மார்க்குகள் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க. 100, 99, 98, 91 அப்படின்னு என் பேரன் மார்க் வாங்கிட்டான். மார்க் வாங்கி ஸ்கூலில் டாப்பாக வந்துட்டான். என் பேத்திகளும் ஸ்கூலில் +1 டாப் மார்க் வாங்கிட்டாங்க. எல்லாரும் அதனால் அவ்வளவா இருப்பிடத்துக்கு போயிட்டாங்க. இப்போது நான் மட்டும்தான். நான் என்னுடைய நேரத்தை வீணாக்காமல் இருக்கிற அவெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுக்காக புளிக்காய்ச்சல், அப்புறம் எள்ளோதரைக்கு பொடி, அது ஸ்வீட் பொடி, காரம் இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தாப்புல பருப்பு பொடி, பூண்டு போடாத பருப்பு பொடி எனக்காக, பூண்டு போட்ட பருப்பு பொடி குழந்தைகளுக்காக. இது மட்டும் இல்லை, இன்னும் வேர்க்கடலை பொடிக்காக வறுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை அரைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்போதுமே பூ வாங்குவேன். ஓகேங்களா? பூ வாங்கி நானே தொடுத்தது. என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணிங்கிறவங்க நான் எப்போ இங்கே வந்தாலும் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு பூ கொடுக்காமல் போக மாட்டேன். அதுலேயும் உதிரி பூ தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பூவை தொடுக்கிறதுனா அவ்வளோ இஷ்டம். அதனால் உதிரி பூ கொடுத்துட்டு போகிறேன். அதுபோக குழந்தைகள்லாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணா இல்லையா, அதனால் அவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டாமா? அவளை என்கரேஜ் பண்ணோம் இல்லையா? அதுக்காக பார்த்தீங்களா, என்னுடைய பேத்திக்கு இது, இன்னொரு பேத்திக்கு இது, என்னோட பேரனுக்கு விதவிதமாக வாங்கிடுச்சு. அதுபோக என் கீழ் வீட்டில் குடியிருக்காங்க சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைகள் என்ன சொந்த அம்மா மாதிரி பார்த்துக்கணுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கும் புது ட்ரெஸ். ஏன்னா அவளும் ஒருத்தர் 10th, ஒருத்தர் +2 பாஸ் பண்ணி காலேஜ்லேயும் சேர்ந்தாச்சு. 10th பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கியிருக்கா. அதனால் அவங்களுக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சு. எப்படி இந்த மாதிரி நீங்களும் ஜாலியாக பொழுத கழிங்க. நமக்கு வயசாச்சே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காம நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகளையும் சந்தோஷமாக இருக்க வைக்கணும். என்ன இந்த மாதிரி கழிச்சாச்சு. இன்னுமே நான் மயிலாப்பூர் போக வேண்டியது தான். நாளை மறுநாள் மயிலாப்பூர் போக போகிறேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படி தான் இந்த வீடியோ போடுறேன். வணக்கம்.